சித்த மருத்துவத்தில் வந்து சூரணம், அப்புறம் லேகியம், இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்குது. இதில் சூரணங்கிறது, சித்த மருத்துவத்தில் சூரணங்கிறது எப்படின்னா, அது வந்து அன்னன்னைக்கு தான் தீர்வு கொடுக்குது. நம்ம வந்து திருபலாதி சூரணம், அப்புறம் நிறைய அமுக்கரா சூரணம், இப்படி நிறைய சூரணம் இருக்குது. இது சாப்பிட்டா நமக்கு நல்லது நடக்குது, உடம்புல மாற்றம் நடக்குது. ஆனால் வந்து என்னென்னா, அது அன்னைக்கு மட்டும்தான் தீர்வு கொடுக்குது. அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் பழையபடி நம்ம ஒரு பிரச்சனைக்காக நம்ம இந்த மருத்துவத்தை சாப்பிடணும், இந்த சூரணத்தை சாப்பிடும்போது நம்ம பல வருஷம் சாப்பிட்ருப்போம். ஆனால் திடீர்னால விட்டுட்டோன்னு வைங்க, அல்லது வந்து பல மாதங்கள் சாப்பிட்ருப்போம், திடீர்னால விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஓரிரு நாட்களில் இந்த பழைய நிலைமை வந்துடுது. ஆக இது அன்னன்னைக்கு தற்காலிக தீர்வு மாதிரி தான் இது வந்து நம்ம இன்றைக்கி பல வருஷம் ஒரு மருந்துன்னா நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரணும். இப்போ இது ஒரு சாப்பாடு மாதிரி. சாப்பாடுன்னா எப்படின்னா தினம் சாப்பிட்ணும்ல, அப்போ தானே அந்த பசிங்கிறது அடங்கும். அது மாதிரி இது ஒரு சாப்பாடு மாதிரி. தினம் இதை சாப்பிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மருந்தை சாப்பிட்றோம். அந்த மருந்து சாப்பிட்டா இந்த சூரணத்தை சாப்பிடும்போது என்னன்னா, அது சாப்பிடும்போது தான் உங்களுக்கு பலன் கொடுக்குது தவிர, சாப்பிட்றத நிறுத்திட்டிங்கன்னா அது நீங்கள் எத்தனை மாதம் சாப்பிட்டாலும் சரி, எத்தனை வருஷம் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்றத நிறுத்திட்டிங்களா, அதுக்கப்புறம் அது உங்கள் பலன் தருவது இல்லை. ஒரு நிரந்தரமான மாற்றத்தை அது தராது. இந்த சூரணத்தை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். சூரணம் என்பது வந்து உங்களுக்கு வந்து தற்காலிக தீர்வை தான் கொடுக்குமே தவிர நிரந்தர மாற்றத்தை கொடுக்காது. ஆனால் அதில் வந்து லேகியம் இருக்குல்ல, லேகியங்கிறது வந்து ஒரு நிரந்தர மாற்றத்தை கொடுக்கும். சித்த மருத்துவத்தில் வந்து ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும், அதில் வந்து லேகியம் என்பது வந்து ஒரு நிரந்தரமான மருத்துவம். அது நல்ல சீக்கிரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பலன் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை, ஒரு நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் லேகியம் வடிவில் அந்த மருந்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து அது பிரச்சனை குறிப்பிட்ட காலம் சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு லேகியத்தோட தன்மை வேறு, சூரணத்தோட தன்மை என்பது வேறு. சூரணம் என்பது தற்காலிக தீர்வை தான் எனக்கு பெரும்பாலும் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். லேகியம் என்பது மட்டும்தான், லேகியம் வடிவில் நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்துக்கும்போது அது ஒரு நிரந்தரமான தீர்வையும் தருது. சில லேகியம் வேலை செய்கிற மருத்துவத்தை நான் சொல்கிறேன். நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு லேகியங்கிறது, நல்ல ஒரு மருந்து என்பது லேகியம் வடிவில் சாப்பிடும்போது அது ஒரு நிரந்தரமான மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். குறிப்பிட்ட காலம் சாப்பிட்டா போதும், அதோட பலன் வந்து நீடித்து ரொம்ப காலத்துக்கு இருக்கும், அதில் வாழ்நாள் முழுது கூட இருக்கும். ஆனால் சூரணம் என்பது என்னென்னாக்கா, சூரணத்தை நீங்கள் மருந்தாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சாப்பிட்ற வரைக்கும் தான் உங்களுக்கு தீர்வு தருமே தவிர, சாப்பிட்றத நிறுத்திட்டிங்கன்னா ஓரிரு நாளில் பழைய நிலைமை மீண்டும் வந்துவிடும். உங்களுக்கு வந்து முழுமையான அந்த நிரந்தர தீர்வு வந்து சூரணத்தில் கிடைக்கிறது கஷ்டம்.